ராஜேஷ்குமார் என்னும் நான், பி. விஸ்வநாதன் என்னும் நான், வன்னி அரசு என்னும் நான், அசன்சா முகமது யாசீன், ஷாஜஹான் என்னும் நான். தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுகவின் ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தது என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஆவதற்கு அதிமுக ஆதரவும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க பேச்சும் நடத்தினார்கள் என்றெல்லாம் ஊடக தலைப்புச் செய்திகள் இடம் பிடிக்கின்றன. தமிழக அரசியல் வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்த்தால் எதிரும் புதிருமாக போட்டியிட்ட கட்சிகள் ஆட்சி அமைத்திட வேண்டுமென ஒற்றை காரணத்திற்காக தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி பேசி இருக்கிறார்கள், ஆட்சியும் அமைத்திருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதியும் அதிமுக பொதுச் செயலாளர் எம்.ஜி. ராமச்சந்திரனும் ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் தலைமையில் அதிமுகவையும் திமுகவையும் இணைத்திட பேச்சுவார்த்தை நடத்திய நிகழ்வுகளும் உண்டு. ஆட்சி அமைக்க வேண்டுமென நேரு தலைமையிலான காங்கிரஸ் தலைவர்கள் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். காங்கிரசிலிருந்து பிரிந்த தலைவரை முதலமைச்சராக கம்யூனிஸ்ட் கட்சியினர் அணி சேர்த்தனர். கருப்பையா மூப்பனாரை முதலமைச்சராக ஜெயலலிதா முயற்சி செய்தார் என்றும், அதிமுக ஆட்சி அமைக்க ஆர்.எம். வீரப்பன் கோபாலபுரம் சென்று கருணாநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் கடந்த கால செய்திகள் இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைத்திட நடந்த காலதாமதம், பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற முதலமைச்சர் விஜய் நடத்திய சந்திப்புகள் மூலமாக மறுபடியும் பேசப்படும் செய்திகளாக மாறியுள்ளன. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தங்களை ஆதரிக்க சில கட்சிகளை நாடினார்கள். முதலில் தவேகவின் செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. தவேகவின் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனும், தவேக நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பயணித்த வாகனம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று திரும்பியது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்ற காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவினை வழங்கினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்கள் ஆதரவை வெளியிலிருந்து தருவதாக தெரிவித்தனர். இதற்கிடையே தவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமல்லபுரத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டனர். அதில் அதிமுகவோடு இருந்த அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதாக கூறினார்கள். தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என டிடிவி தினகரன் புகார் அளித்தார். பின்னர் ஆளுநர் மாளிகை சென்ற காமராஜ் தனது கட்சித் தலைவர் டிடிவி தினகரனுடன் சேர்ந்து அதிமுகவுடன் மட்டுமே இருப்பதாக பேட்டி கொடுத்தார். இது மாதிரி இருக்க என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்துக்கு கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் எழுதி கொடுத்துறேன். இது நான் எழுதி கொடுத்தது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்த பின்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கடிதம் கொடுக்க காலதாமதமானது. அந்த காலகட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை முதலமைச்சராக்கிட திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போவதாக முதலில் ஒரு செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை முதலமைச்சராக்க அதிமுக முடிவு செய்துள்ளது என்றும், திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கும் என்றும் அடுத்த செய்தி வெளியானது. இப்படியான முயற்சிகள் எப்படி நடந்தது, யார் இதனை தொடங்கினார்கள், முன்னேற்பாடுகளை செய்தது யார் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை. அதனால் அதன் உண்மைத்தன்மையும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் சி.வி. சண்முகம், திருமாவளவன், டி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோரின் செய்தியாளர் சந்திப்புகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான செய்திகளை சுட்டிக்காட்டின. இதேபோன்ற தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் முறை கர்நாடகாவிலும், மகாராஷ்டிராவிலும், பீகாரிலும் நடந்துள்ளன. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது அரிதினும் அரிதான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. விடுதலை இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்தபோது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் 66 இரட்டை தொகுதிகள் உட்பட மொத்தம் 375 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். காங்கிரஸ் கட்சி 152 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 188 உறுப்பினர்கள் தேவை.
கம்யூனிஸ்ட் கட்சி 62 தொகுதிகள், சுயேட்சைகள் 62 தொகுதிகள், சோசலிஸ்ட் 13 தொகுதிகள், பிரஜா கட்சி 35 தொகுதிகள், ஷெட்யூல் வகுப்பு சம்மேளனம் 2 தொகுதிகள், உழைப்பாளர் கட்சி 19 தொகுதிகள், கிருஷிக் லோக் கட்சி 15 தொகுதிகள், காமன்வெல்த் கட்சி 6 தொகுதிகள், முஸ்லீம் லீக் 5 தொகுதிகள், ஃபார்வர்ட் பிளாக் 3 தொகுதிகள், ஜஸ்டிஸ் கட்சி 1 தொகுதி என்று வெற்றி கணக்கு இருந்தது. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் காமராஜர், குமாரசாமி ராஜா, சி சுப்பிரமணியம், சஞ்சீவ ரெட்டி போன்றவர்கள் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முயற்சி எடுத்தனர். காங்கிரஸ் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்று முடிவு செய்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் பிரகாசம் தலைமையில் ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சி அமைக்க களமிறங்கினர். 1952 ஜனவரியில் தொடங்கிய தேர்தல் பிப்ரவரி 2 அன்று முடிந்து முடிவுகளும் வெளியானது. ஆனால் 67 நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் ஏப்ரல் 10 அன்றுதான் முதலமைச்சர் ராஜாஜி பதவியேற்றார். 9 நாட்களுக்கு பிறகு அமைச்சரவையில் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டார் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி. அந்த பட்டியலில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த காமன்வெல்த் கட்சியின் தலைவர் மாணிக்கவேல் இடம்பெற்றார். அக்கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் ஐக்கியமாகி இருந்தது. ராமசாமி படையாட்சி தலைமையிலான உழைப்பாளர் கட்சியின் 19 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தனர். அக்கட்சியும் சில மாதங்களில் காங்கிரசுடன் இணைந்து கொண்டபோது ராமசாமி படையாட்சி அமைச்சரானார். காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பரப்புரை செய்து காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து வென்ற சட்டமன்ற உறுப்பினர்களே காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவளித்து ஆட்சியிலும் பங்கெடுத்தனர். ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக இல்லை, காங்கிரஸ் அமைச்சரவையாகவே இருந்தது. இதனை போன்ற மற்றொரு எதிரும் புதிருமான கூட்டணி வாய்ப்பு 1988 ஆண்டு உருவானது. 1987 டிசம்பர் 24 அன்று முதலமைச்சர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் குழப்பம் உருவானது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சரானார். 1988 ஜனவரியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனுக்கு ஆளுநர் நாள் குறித்தார். ஜானகிக்கு ஆதரவாக 99 பேர் இருந்தனர். ஜானகியின் எதிரணியில் ஜெயலலிதாவை 33 பேர் ஆதரித்தனர். ஜானகி அணியைச் சேர்ந்த எம்ஜிஆருக்கு நெருக்கமான ஆர்.எம். வீரப்பன், சட்ட அமைச்சராக இருந்த மாதவன் ஆகியோர் கோபாலபுரம் இல்லம் சென்று திமுக தலைவர் கருணாநிதியின் ஆதரவை நாடினர். அதிமுக ஆட்சி நீடிக்க திமுக ஆதரவு தர வேண்டும் என கேட்டார். காங்கிரசுடன் இணக்கமாக இருந்த ஜெயலலிதா டெல்லியில் பிரதமர் ராஜீவ்காந்தியுடன் பேசினார். சசிகலா கணவர் நடராஜன் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஜி. கருப்பையா மூப்பனார் தலைமையில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று ஜெயலலிதா உறுதி கொடுத்ததாக செய்திகள் வெளியாகின. காங்கிரஸ் கட்சிக்குள் சிவாஜி கணேசன், ஆர். வெங்கட்ராமன், துளசி ஐயா வாண்டையார் போன்றவர்களும் காங்கிரஸ் கட்சியின் 7 சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பையா மூப்பனார் தலைமையை ஏற்கவில்லை. அதற்கு பின்னர் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பினை திமுகவும் புறக்கணித்து விட்டது, காங்கிரஸ் கட்சியும் புறக்கணித்து விட்டது. அதனால் இருதரப்பிலும் கூட்டணி பேச்சுகள் கைகூடவில்லை. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தாவேகா தலைமையில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைந்துள்ளது. சே. ராஜேஷ்குமார் என்னும் நான், பே. விஸ்வநாதன் என்னும் நான், வன்னி அரசு என்னும் நான், அசன்சா முகமது யாசின், ஷாஜஹான் என்னும் நான். அதிமுக திமுக கூட்டணி பேச்சு நடந்ததா, அதிமுகவை உடைக்கும் முயற்சியில் தாவேகா இறங்கியதா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் குழப்பங்கள் மட்டும் தொடர்கின்றன. விடை கிடைக்கிறதா பார்க்கலாம்.